இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees cashback பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். தமிழ்நாட்டினுடைய பெரிய தலைவர்களை எல்லாம் இழிவுபடுத்தி நீங்க பேச ஆரம்பிங்க, நாங்க அதை வச்சு பெருசா கொண்டு போயிடுறோம் அப்படின்னு ரஜினி கொடுத்த அஜெண்டா. அதைத்தான் இப்ப சீமான் செஞ்சிட்டு இருக்காரு. தமிழ் தேசியத்துக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா சீமானுக்கு? எங்க தமிழ் தேசியத்துக்கு உயிரை கொடுத்தவங்க அடங்கலை திரட்டின ஒரு பெரியார், சைவ மடங்கலை. உங்க சிவனாருடைய தமிழுக்கு ஆபத்து வந்து விட்டது வாருங்கள். நீங்க தமிழுக்கு என்ன கிழிச்சிங்கன்னு சொல்லுங்களேன். தமிழுக்கு என்ன கிழிச்சிங்க? நாங்க 3000 பேரு, நீங்களாம் அட்ரஸ் இல்லாம போயிருப்பீங்க. இன்னைக்கு தமிழ்நாடு என்னன்னு தெரிஞ்சுக்கும் சீமானுக்கு. உன் அரசியல் தனவுக்கு, உன் அரசியல் வேட்கைக்கு பெரியார கையில வச்சுட்டு தமிழ்நாட்டுக்குள்ள சொற்றையை தூக்கி நடந்துருவேன் அப்படின்னா உடைச்சு விட்டுருவோம். இந்த வெங்காயம்லாம் எங்கிட்ட எடுபடாது. தூக்கி போட்டு மிதிக்கணும்னு முடிவு பண்ணா நீ எல்லாம் எங்களுக்கு ஒரு சுச்சுப்பி, ஒரு இது கூட கிடையாது. குறிப்பா உங்க பெயரை சொல்லியே காலைல பேசியிருந்தாங்க, வரட்டும் இன்னைக்கு வந்தோம்னா ஒரு முடிவு பண்ணிடுறோம் அப்படின்னா. பக்கத்துல மாத்திரம் எவனாவது வந்திருந்தா செருப்பை கழட்டி வாயில் அடிச்சிருக்கேன். அவங்க வெளியே வராங்க, நான் வெளியே வந்து நின்று பேசுறேன். கிட்டத்தட்ட இன்றைக்கு காலை நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டை முற்றுகையிட்டு மே 17 மற்றும் பெரியார் இயக்கங்கள் இன்றைக்கு வீட்டை முற்றுகையிட்டனர்கள். தொடர்ந்து பெரியாரை பற்றி அவதூறாக சீமானவர்கள் பதிவு செய்திருந்தார், பேசியிருந்தார். அதற்கு தமிழ்நாடு முழுவதும் மிக கடுமையான கண்டன குரல் பதிவாகியிருந்த நிலையில் இன்றைக்கு மே 17 மற்றும் பெரியார் அமைப்புகள், தந்தை பெரியார் திராவிடர் கழகம் உட்பட பல அமைப்புகள் சீமான் வீட்டை முற்றுகையிடுவதாக கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு முன்னாகவே அறிவித்திருந்த நிலையில் இன்றைக்கு காலை முற்றுகை போராட்டம் நடந்தது. குறிப்பாக அவங்க தரப்புல, சீமான் தரப்புல கையில கடுமையான ஆயுதங்களோடு வீட்டு வாசலில் காத்திருந்தார்கள். திருமுருகன் காந்தி உட்பட பெரியார் இயக்க தோழர்கள் வந்தால் தாக்குவதற்கு தயாராக இருப்பதாக அல்லது பாதுகாப்பாக இருப்பதாக, உணவு சமைத்து தரப்பட்டுள்ளதாக எல்லாம் கூறியிருந்தார்கள். கையில கடுமையான ஆயுதங்களோடு இருந்தார்கள். இந்த நிலையில் இன்றைக்கு முற்றுகை நிகழ்வு நடைபெற்ற பொழுது கைதாகி தோழர் அவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். குறிப்பாக பொதுவுடைமை தோழர் சுந்தரவழி அவர்கள் தற்போது இந்த பகுதியில், திருவான்மையூர் சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் கைது செய்து உள்ளே வைத்திருக்கிறார்கள். சமுதாய கூட வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது தோழரிடம் நம்ம அதை கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் தோழர், இப்ப காலைல நீங்க முற்றுகையிட போனீங்க, அவங்களும் கிட்டத்தட்ட ஆயுதங்களோட தயாரா இருக்கிறதா வந்துட்டாங்க. ராத்திரில இருந்து தயாரா இருக்கும், முக்கியமா நீங்களாம் வந்தா தயாரா இருக்கும் தாக்குறதுக்குன்னு. நீங்க போனீங்களா? என்ன நடந்தது? ஆக்சுவலா நாங்க வர உள்ள போக மாட்டோம், போலீஸ் தடுத்து நிறுத்தி பேரிகார்டு போட்டுருன்ற நம்பிக்கையில தான் அந்த சீன் எல்லாம் போட்டது. ஏன்னா 2000 பேர் தூக்கி போட்டு மிதிச்சோம்னா முடிச்சு விட்டுருப்போம். ஆனா நாங்க எங்களுடைய நோக்கம் அது இல்லை. பொலிட்டிக்கலா ஜனநாயகமா நாங்க நிக்கிறோம். அப்போ பொலிட்டிக்கலா ஜனநாயகமா நாங்க அரசை இவனை கைது செய்ய சொல்றோம். சில்லறைத்தனமா அரசியல்ல எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கிற சீமானுடைய கருத்தை உடனே நிறுத்த சொல்றோம். அரசியல் அனாதையை ஏற்கனவே தெருவில் 13 வருஷமா கதறி உன்னை கூப்பிட உட்கார வச்சிருக்கோம். ஒரு சீட் இல்ல, ஒரு வார்டு மெம்பரா கூட நீ ஜெயிக்கல. அப்படிதான் உன்னை தமிழ்நாட்டு மக்கள் வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சும்மா உன் அரசியல் தனவுக்கு, உன் அரசியல் வேட்கைக்கு பெரியார கையில வச்சுட்டு தமிழ்நாட்டுக்குள்ள சொற்றையை தூக்கி நடந்துருவேன் அப்படின்னா உடைச்சு விட்டுருவோம் இல்லையா? அதனால அந்த ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கிறது, அதை போட்டா பிடிச்சி போடுறது, அப்புறம் சோத்தை போட்டா பிடிச்சி போடுறது, கறிக்கஞ்சியை போட்டா பிடிச்சி போடுறது, இந்த வெங்காயம்லாம் எங்கிட்ட எடுபடாது. தூக்கி போட்டு மிதிக்கணும்னு முடிவு பண்ணா நீ எல்லாம் எங்களுக்கு ஒரு சுச்சுப்பி, ஒரு இது கூட கிடையாது. குறிப்பா உங்க பெயரை சொல்லியே காலைல பேசியிருந்தாங்க, வரட்டும் இன்னைக்கு வந்தோம்னா ஒரு முடிவு பண்ணிடுறோம் அப்படின்னாங்க. நான் ஒரு ஏற்பாடோட வந்தேன். இந்த பெப்பர் ஸ்ப்ரே கையில வச்சிருந்தேன். பக்கத்துல மாத்திரம் எவனாவது வந்திருந்தா பெப்பர் ஸ்ப்ரே மூஞ்சில அடிச்சுட்டு செருப்பை கழட்டி வாயில் அடிச்சிருப்பேன். உங்க அண்ணனை அடிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் உன்னை அடிச்சிருப்பேன் நான். ஏன்னா பெண்களை அநாகரிகமா அணுகிற RSS BJP விட ஒரு பங்கு மேல போனா ஒரு கூட்டமா அது மாறி இருக்கு. நாம் தமிழர் மாறி இருக்கு. நேத்து படுக்கறையில நான் ஒரு தோழரோட இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு சினிமாவில் வர ஒரு காட்சியை தூக்கி போட்டு மேல கேப்ஷன் எழுதுறான். தோழர் சுந்தரவழி சொல்றாங்க, தோழர் சீக்கிரம் எந்திரிங்க, நான் போராட்டத்துக்கு போனோம். சீமானுக்கு பெண்களை வெறும் உடம்பா பாக்குற, எதிர்கட்சி பெண்களை அவங்களுடைய உள்ளாடைகளை மோந்து பார்த்து தெரியுற கேடுகட்ட சங்கிங்க. இந்த அண்ணன் எப்படியாலு சொந்த கட்சி பெண்ணை பாலியெல்லாம் ஒருத்தர் சுரண்டுறான். அவன் பேர் கார்த்திக்னு பேரு, இடும்பவனம். இந்த இடும்பவனம் கார்த்திக்ன்ற சொந்த கட்சி பெண்ணை பாலியெல்லாம் சுரண்டா நம்மளா இருந்தா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி சரி பண்ணுவோம். இது தப்புன்னு சொல்லுவோம், அதனால நடவடிக்கை எடுப்போம்.
ஆனா அண்ணன் என்ன சொல்றாரு மேடையில் நின்றுட்டு, டோன்ட் வரி பி ஹாப்பி, ஏன்னா நான் வந்து விஜயலட்சுமி வச்சு ஹாப்பியா இருந்தேன், நீ இங்க ஹாப்பியா இருடா அப்படின்றாரு. இது என்னையா அது? என்ன தகுதி இருக்கு தலைவனா இருக்கு? நீ சுந்தரவழி வந்து என்ன கிழிச்சு போடுவ? நான் ஆக்சுவலா வந்து ரொம்ப தூரத்துல இருக்கீங்க. எவ்வளவு தூரம்? நான் 30 கிலோமீட்டர் நான் 2 வீலர்ல வந்திருக்கேன். எவ்வளவு தூரம் போக போறோம்னு நான் தூங்காம 3 மணிக்கு நம்ம தூங்கிடக்கூடாதுன்னு முழிச்சுக்கிட்டே கடந்து வந்திருக்கேன். அப்போ நான் வர முடியாத சூழல்ல கூட வந்து நாங்க அறுத்துருவோம், வெடிச்சிருவோம், சிதைச்சிருவோம். நான்ல நீ என்ன கிழிக்கிறன்னு பார்க்க தான் வரேன். நீ மட்டும் அங்க வந்து போலீஸ் தடுக்கலன்னா நாங்க 3000 பேரு நீங்களாம் அட்ரஸ் இல்லாம போயிருப்பீங்க. இன்னைக்கு தமிழ்நாடு என்னன்னு தெரிஞ்சிருக்கும் சீமானுக்கு. அதனால இந்த மிரட்டுறது உருட்டுறதெல்லாம் அப்படி ஓரமா வச்சுட்டு உட்காந்து வேடிக்கை பார்க்கணும். நான் ஆதாரம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ஆதாரம் கேட்க இவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆதாரம் காட்ட வேண்டிய இடத்துல காட்டுறேன்னு காலில் பேசியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? சொன்ன இடத்துல தானே ஆதாரம் கட்டணும். நீ பத்திரிகையாளரை கூப்பிட்டு சொல்ற, பத்திரிகை பிரஸ் மீட், பல்லு விளக்குனா பிரஸ் மீட், கொப்பளிச்சா பிரஸ் மீட், டாய்லெட் போனா பிரஸ் மீட், உனக்கு அதுலதான் குடும்பம் நடத்திக்கிட்டுற. இதுல நான் என்ன கேக்குறேன்னா, நீ பிரஸ் மீட்ல அவதூறு பரப்பியிருக்க, அது தொலைக்காட்சி வழியாக ஊடகங்கள் வழியாக மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. அப்ப நீ யாருக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்? நான் கோர்ட்ல சொல்றேன்னா என்ன கோர்ட்ல இருந்தாதான் நீ இங்கேயே சொல்லிருப்பேல. நெஞ்ச நிமித்திட்டு சொல்றவன் தானே. எடிட் போட்டா வச்சு 15 வருஷம் உன் கூட இருக்கிறவனே அப்படியே ஏமாத்தி நைஸா அரசியல் பண்ணிட்டு இருந்திருக்க. எடிட் பண்ணவனே சொல்லிட்டான். எடிட் பண்ண தம்பி ராஜ்குமார் அவரே சொல்றாரு, நான் தாங்க எடிட் பண்ணி கொடுத்தேன், நான் ஏதோ கிஃப்ட் கொடுக்க போறாங்கன்னு நினைச்சேன், இவங்க இம்புட்டு உள்ளடி வேலை பார்ப்பாங்கன்னு நினைக்கல. அதுக்கப்புறம் சரி தமிழ் தேசியத்துக்கு ஒரு தலைவன் பறந்துட்டான் அப்படின்னு கூட நாங்க நம்புறோம். அப்புறம் பார்த்தாதான் இது ஒரு சொத்தக்காயா இருக்கு, சூத்த கத்திரிக்காயா இருக்கு, இதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு கண்டுபிடிச்சோன்றதான் அவர் வெளியே வந்து சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம தெளிவா இருக்கிறோங்க. சீமானுடைய அரசியல் ஒண்ணும் இல்லாத அரைவே கட்ட அரசியல். அதனால நான் ஆதாரம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட ஆதாரம் இல்லை என்று பொருள். அப்ப இல்லாத ஒன்றை பொய்யா சொல்லி மக்களை நீ ஏமாத்திருக்கன்னு அர்த்தம். இன்னும் சொல்ல போனா பெரியாரு இவ்வளவு கேடுகட்டத்தனமா ஒரு ஆண் இடத்துல இருந்து சிந்திக்கிறவர் இல்ல. இது எப்படி இருக்கு சொல்லுங்க? உனக்கு தினவு இருந்தா, உனக்கு தோணுச்சுன்னா, உனக்கு அரிச்சுச்சுன்னா நீ இங்க போன்ற. பெரியார் வந்து அப்படி கேடுகட்டவர்கள், உன்ன மாதிரி கேடுகட்ட ஆள் கிடையாது. இவன் என்ன பண்றான் அப்படின்னா, வேணும்னே பெரியார் மீது ஒரு பொய்யான பிரச்சனையை கட்டமைக்கிறான். அது பெரியாரே பேசல. பெரியார் வந்து பெண்கள் பக்கம் நின்று பேசினவர், ஆண்மை ஒழிய வேண்டும் என்று சொன்னவர். கர்ப்பப்பை எடுக்கணும்னு பெரியார் சொன்னதா சொல்றாங்க. கட்டாயம் சொன்னாரு. திருமணம் கிரிமினல் குற்றம்னு பேசியிருக்காரு. ஆமா, ஏன் சொன்னாரு? நீ 5 பொண்டாட்டி கட்டிக்கிட்ட, நான் 5 பொண்டாட்டி நீ கட்டிக்கிட்டு சொகுசா இருந்திருப்ப, டைவர்ஸும் கிடையாது, எனக்கு சொத்துரிமையும் கிடையாது, பிள்ளைய நான் பெத்துக்கலையா, ஒண்ணு போதுன்னு சொல்ற உரிமையும் எனக்கு கிடையாது, நான் படிக்கவும் இல்ல, பொருளாதாரமும் நான் வசதியா இல்ல, நீ சோறு போட்டா கஞ்சி குடிக்கிற இடத்துல இருக்கேன். இந்த இடத்துல இருக்கிற ஒரு பிள்ளைய பார்த்து முதல்ல ஒரு அப்பா என்ன கேட்பான்? ஏமா 5 பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு உன்னை பிள்ளை பெக்கிற மெஷினா வச்சுக்கிட்டு சோறு தண்ணி இல்லாம உன்னை கூட தூக்கி பக்கத்துல உட்கார வச்சுட்டு இருக்காங்களே, என் பிள்ளைய காப்பாத்தணும்னா நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறவன் தானே அப்ப. அதைத்தான் நினைச்சாரு தந்தை பெரியார். எங்களுடைய அப்பங்க ஒரு ஆத்தா இடத்துல நின்று எங்களை யோசித்தவர் தான் தந்தை பெரியார். அதை நினைச்சவர் தான் கேட்டாரு, இந்த திருமணமே ஒரு கிரிமினலா குற்றமா இருக்கு, தப்பு தானே? இல்ல, அது தெளிவா சொல்றாரு. திருமணம் வந்து கிரிமினல் குற்றமா இருக்கு. அது ஆக்சுவலா இருக்கிற நடைமுறையில இருக்க திருமணம் கிரிமினல் திருமணம் தான். உண்மையாவே அது கிரிமினல் திருமணம் தான். ஏன்னா நீங்க ஒரு பெண்ணை வந்து ஒரு ஏவலாளியாக, அதுலயும் சொல்றான் படுக்கையில தாசியா இருக்கணும்னு காலங்காலமா சொல்லி வைக்கிறான். எதுக்கியா இருக்கணும், எதுக்கு இருக்கணும்னு கேக்குறேன். மனுஷங்க இல்லையா? அப்ப இந்த கிரிமினல் தனமான இந்த குடும்ப அமைப்பு, இந்த திருமண வாழ்க்கை, ஒரு தாலியை போட்டுக்கிறது, இது மாதிரியான சிஸ்டத்தை அவர் கேள்வி கேட்கிறார். ஒரு மாற்றத்தை விரும்புகிறவர் கேள்வி கேட்கறதால மாற்றத்தை விரும்பாரு. அதனால அந்த மாற்றத்தை விரும்புகிறவர் கேள்வி கேட்கிறாரு. அது உனக்கு வலிக்குதுன்னா நீ சனாதனவாதி, பெண்களை அடிமையாக நினைக்கிற கூட்டத்தினுடைய ஒரு தலைவன். தமிழ் தேசியவாதிகளா அவர் முன்னெடுத்துறாங்க. நேத்து கூட நீங்க பிரஸ் மீட்ல தமிழ் தேசியத்துக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா சீமானுக்கு? தமிழ் தேசியத்துக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா நான் கேட்கிறேன். ஏங்க, தமிழ் தேசியத்துக்கு உயிரை கொடுத்தவங்க தந்தை பெரியாருக்கு தமிழ் என்ன தெரியும்னு கேட்கிறாரு. தந்தை பெரியாருக்கு என்ன தமிழ் தெரியும்? அவர் வந்து தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாரு. தமிழுக்காக நான் உயிரோட இருக்கணுமான்னு கேட்டார் ஒரு இடத்துல. எதுக்கு நான் உயிரோட இருக்கணும்? தமிழ்நாட்டை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றாம சென்னை பட்டணம்னு வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, மெட்ராஸ் டெரிட்டரின்னு வச்சிருக்கிறீங்க, நான் ஏன்டா தமிழ்நாட்டில் இருக்கணும், உசுரோட இருக்கணுமான்னு கேட்டவர். தந்தை பெரியாரை பார்த்துட்டு தமிழ் அறிஞர்கள் சொன்னாங்க, ஒரு 27 அறிஞர்களை பட்டியல் போடும்போது காரல் மார்க்ஸுக்கு எப்படி ஏங்கல்ஸோ அதை போல வள்ளுவனுக்கு பெரியார்னாங்க. ஏன்னா படிக்காதவன் வந்து நின்று நீ அடந்து விட்டுட்டு இருப்ப எங்க கிட்ட. நான் கேட்கிறேன்,
உன் கூட பேசுகிற அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது. ரெண்டாவது நீ கை நாட்டு. உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க என்ன படிச்சிருக்கீங்க அண்ணா அப்படின்னு. இந்த உலகத்தையும் நான் படிச்சிருக்கேன். இந்த எம்ஜிஆர் அந்த காலத்தில் சொல்லுவார், சத்தியமே நான் படித்த புத்தகம்மான்னு. அவர் சினிமாவில் சொல்லுவார், இது வெளியே உட்காந்து நடிச்சுக்கிருக்கு. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, நீ படிக்காதவன் நான் ஏன் இடத்துல சொல்கிறேன்னா, நீ முட்டாளாக இருக்கனால. படிக்காதவங்க தான் எங்கள் நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு தலைமை ஏற்றவங்க. தந்தை பெரியார் 4ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு படித்தவர் நம்ம ஐயா கர்ம வீரர் காமராஜர், 8ஆம் வகுப்பு படித்தவர் டாக்டர் கலைஞர். படிக்காதவங்க எங்கள் ஊரில் அறிவாளியாக இருந்தாங்க. நீ படித்தேன்னு சொல்லிவிட்டு முட்டானாயா இருக்க. அதனால தான் உன்னுடைய பேச்சு, உன்னுடைய திட்டம், உன்னுடைய சித்தாந்தம் தெளிவில்லாமல் கேவலமாக மக்கள்கிட்ட அவமானப்பட்டு நிற்கிறீங்க. சீமான் யாருக்கு கூலி ஆளாக செயல்படுகிறார்? அவருடைய இலக்கு என்ன? நீங்க போன ஆண்டு வந்து என்ஐஏ சோதனை வந்தது. என்ஐஏ சோதனை எங்க வந்துச்சு அப்படின்னா, சீமானுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுடைய வீடுகளில் நடந்தது என்ஐஏ சோதனை. எதுக்காகன்னா, சேலத்துக்கு பக்கத்துல துப்பாக்கி தயாரித்தார்கள். நாம் தமிழர் கட்சியில 2ஆம் கட்ட தலைவர்களா இருக்காங்களா? அவங்க அரெஸ்ட் ஆனது 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க. அவங்க யாரா இருப்பாங்கன்னா, காசை இழந்தவன், கட்சிக்காக நின்னவன், சோத்துக்காக அலைஞ்சவன் இருக்க மாட்டாங்க. நல்லா உண்டியலை குலுக்கி திறநிதியில் திங்கிறவன் மட்டும்தான் 2ஆவது கட்டமாக இருப்பான். அது சாட்டை, இந்த என்ன கார்த்திக்கு, இந்த அப்புறம் என்னமோ ஒரு அல்லு சில்லு 556 தெரியுதுல்ல, அதுகளாம் இருக்குங்க. உண்மையிலே தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவங்க கூட இருக்க மாட்டாங்க. கழட்டி போட்டு வெளியே போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2ஆம் கட்ட தலைவராக இருக்க இந்த அல்லு சில்லு சாட்டை வீடு, கார்த்திக் வீடு, அதுவும் இல்லாமல் துப்பாக்கி வந்து செய்யறதுக்கு பழகிருக்காங்க. என்னன்னு கேட்டால், இந்த நிலத்தையும் நீரையும் காப்பாற்றுவதற்கு நாங்கள் நிலத்தை நீரை எடுக்கிறோம்னா சுட்டு தள்ள போகிறோம் அப்படின்னு துப்பாக்கி பயிற்சி ஒரு ரூம் எடுத்து வச்சு சேலத்தில். ஏன்டா உங்கள் அண்ணன் பெட்டியை வாங்கிட்டு வரான், சுடுறதா தான் உங்கள் ஒன்னனை தானே சுடணும். எங்கேயாவது போராட்டம் நடத்துறது, அங்கே போய் போராட்டம் நடத்திட்டு பெட்டி கிடச்சோடனே கமுக்கமாயிருந்தா அதுக்கப்புறம் அந்த போராட்டத்தையும் நடத்துறது இல்லை. இது நான் சொல்லலை, உன் தம்பி முன்னாள் தம்பிகள் சொல்லிட்டு இருக்கிறான். வீடியோஸ் இருக்கு சமூக வலைத்தளத்தில். அப்போ நீங்கள் யார் என்ன யோகிதன்னு தெரியுதுல. அப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, என்ஐஏ விசாரணையில் பயந்துட்டார். என்ஐஏ விசாரணையில் பயந்து போய் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஐயோ நம்ம கட்சியை வந்து முடக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு, கட்சியை முடக்க போகிறாங்க, சோத்துக்கு வழி இருக்காது, இனி என்ன பண்ணுறது. சீமானை பொறுத்தவரை சோத்துக்கு வழியில தான் கவலைப்படுவார், மற்ற எதுக்குமே கவலைப்பட மாட்டார். அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு அவர் கவலை வந்துருச்சு. அப்போ என்ஐஏ சோதனை, அதுக்கப்புறம் கட்சியை முடக்க போகிறாங்கன்ற சூழலே. இந்த சூழலிருந்து தப்பிக்கணும்னு அவர் யாரை போய் பார்த்தாரு? ஆடிட்டர் குருமூர்த்தியை பார்க்குறாரு. ஆடிட்டர் குருமூர்த்தி யாருங்க? துக்ளக் பத்திரிகையினுடைய ஆசிரியர். அவர் யார்? ஒரு பார்ப்பன சங்கி. RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பலுக்கு ஆலோசனை கொடுக்குற தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு சங்கி. இவர் போய் அவரை சந்திக்கிறாரு. சீமான் அவர் சந்திச்ச பிறகுதான் அவர் தான் ரஜினி வீட்டு பக்கம் கை காமிச்சுட்டு இருக்காரு. அங்கே போ, ரஜினி கூட பேசு, நாங்கள் வேற வழியா வருவோம், நம்ம வெளியே தெரியக்கூடாது, நம்ம கான்டாக்ட் இருக்கிறது அப்படின்னு அவரை போய் ரஜினி வீட்டுக்கு அனுப்பி, அதுவரை ரஜினியும் கமலையும் வரட்டும், அட்டிக்கிற அடியில் எந்த நடிகரும் கட்சி ஆரம்பிக்க கூடாதுன்னு சொன்ன சீமான் 4 முறை கால் பண்ணி அவங்க கால் அட்டன் பண்ணாம, டேட் இல்லைங்க நான் ஷூட்டிங்ல இருக்கேன்னு சொல்லிட்டு 5ஆவது முறை போனாரு. போயிட்டு வந்த உடனே அவர் ரியாக்ட் எப்படி பண்ணாரு உங்களுக்கு நல்லா தெரியும். சங்கி என்றால் தோழன்னாரு. சங்கினா தோழனா? சங்கினா இந்த சமூகத்திற்கு எதிரானவன். சங்கி என்றால் பெண்களுக்கு எதிரான ஒரு கும்பல். சங்கி என்றால் சனாதன கும்பல், ஊரடிச்சு உலையில போடுறவன், அதான போறல. ஆனா போய் சங்கி என்றால் தோழன் சொன்னது. இந்த மாற்றம் எங்க இருந்து வந்தது? சீமான் கிட்ட. அப்ப உங்களுக்கு புரியுதா? என்ஐஏ சோதனை, போய் ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திக்கிறாரு, தென் ரஜினியை சந்திக்கிறாரு. ரஜினி கிட்ட பேச்சுவார்த்தை ரஜினி தான் பேசியிருக்கிறாரு. அதுலதான் என்னை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு இருக்காரு. இவரை வார்டு மெம்பரா முதல் ஜெயிக்கணும், அது வேற விஷயம். முதலமைச்சர் ஆகணும், அதனால முதலமைச்சர் ஆகிக்கிறீங்க நீ அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் வச்சோன்னே அவங்க 4 ப்ரொபோசலை இவர் கையில கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் குழப்பத்தை உண்டு பண்ணுவது, தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சனையை சிக்கலை உண்டாக்குறது, அப்புறம் தமிழ்நாட்டினுடைய பெரிய தலைவர்களை எல்லாம் வந்து இழிவுபடுத்தி நீங்க பேச ஆரம்பிங்க, நாங்க அதை வச்சு பெருசா கொண்டு போயிடுறோம் அப்படின்னு இவர் கொடுத்த அஜெண்டா. அதைத்தான் இப்ப சீமான் செஞ்சிட்டு இருக்காரு. RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பலினுடைய அவங்களுடைய அயோக்கியத்தனமான அஜெண்டாவுக்கு தான் இந்த வேலை நடந்துட்டு இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. சீமான் வந்து அவங்ககிட்ட பெட்டியை வாங்கிட்டு அந்த அரசியல் சூழலை காப்பாற்றிக் கொள்வதற்கும் அவங்க நாளைக்கு ஏதாவது நமக்கு உதவுவாங்களோ அப்படின்னு. இன்னைக்கு ஈரோடு இடைத்தேர்தலில் கோடிக்கணக்கில் இறக்கி இருக்கிறதே பிஜேபி தான். இறக்கி இருக்கிறது மட்டும் இல்லை, வீடு வீடா போய் திண்ணை பேச்சு பேசி சீமானுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு பிஜேபி களம் இறங்கியிருக்கு. இது உண்மைங்க, களம் இறங்கியிருக்கு. இது தொடர்ந்து நாங்க ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எதிரி யாருன்னு நம்ம காட்டணும்ல.
நம்ம பிள்ளைங்களுக்கு காட்டி கொடுக்கணும்ல, அந்த வேலையை நாங்கள் செய்கிறோம். ஸோ இந்த அயோக்கியத்தனத்துக்காக தான் இவ்வளோ பேசுறாரு. போன வாரம் வரையும் பெரியார் வந்து எங்க தாத்தேன் பாட்டேன், அவர் எங்க வழிகாட்டி, கொள்கை வழிகாட்டின்னு சொன்னவனுக்கு பெரியார் எப்படி திடீர்னு எதிரியா மாறினாரு? பெரியார் இல்லைன்னா இடஒதுக்கீடு கிடையாது. பெரியார் இல்லைன்னா படிச்சிருக்க மாட்டோம். நீயோ நானோ, சீமானும் படிச்சிருக்க மாட்டான், சாணி தட்டிட்டு இருப்பான். படிச்சிருக்க மாட்டோம், நம்ம வேலைக்கு வந்திருக்க மாட்டோம், ஒரு அரசு உத்தியோகத்துல போய் உட்கார்ந்துருக்க மாட்டோம். இந்த பொம்பளை பிள்ளைங்க இவ்வளவு பேர் போலீஸா இருக்குங்க. அயோத்திதாசர் பண்டிதர் இருக்காரு, ரெட்டைமலை சீனிவாசன் இருக்காரு, சிங்காரவேலர் இருக்காரு, தமிழ் சமூகத்துல வஉசி இருக்காரு. பெரியார் தேவையான்னு கேக்குறாங்க. இல்ல, ஏன் பெரியார் தேவையில்லை? ஏன்னா பெரியார் தான் சனாதனத்தினுடைய வேற ஆட்டி அறுத்தவர். இவங்களை தாண்டி. ஆமா ஆமா, நீங்க தொடக்க காலம் அயோத்திதாச பண்டிதர் தொடக்க காலம். அதே மாதிரி ரெட்டமலை சீனிவாசனார் பேசிக்கா தலித்துக்கான உரிமைக்காக 2வது மாநாடு போனவர், 2வது வட்டமேஜை மாநாடு போனவர், 2 இரட்டை வாக்குரிமைக்காக போராடினவர், நம்ம ஐயா பீம்ராவ் அம்பேத்கரோட சேர்ந்து போராடிட்டு இருந்தவர். அவர் ஒரு ட்ராக்கு. அதே மாதிரி இவர் நம்ம சிங்காரவேலர் ஒரு கம்யூனிஸ்ட். அவர் பெரியாருடைய நண்பன். சிங்காரவேலன் இவர் நம்ம ஜீவானந்தம் சமகாலத்துல ஃப்ரெண்ட்ஸு. நீங்க சிங்காரவேலரையும் ஜீவானந்தத்தையும் வைத்துதான் அவர் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை மற்ற எல்லாத்தையும் தொடர்ந்து எழுதுறாரு. கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை தமிழ்ல மொழிபெயர்த்தவங்க யாரு? இவரு பெரியார் கூட இருந்த தோழர், அவரும் மொழிபெயர்க்கிறாங்க. தொடர்ந்து கம்யூனிசத்தை எழுத வைக்கிறாரு. ஜீவானந்தம் எழுதுறாரு, சிங்காரவேலையில எழுதுறாரு, கத்துக்கணும்ன்றாரு கம்யூனிசத்தை இவர் பெரியார். ஸோ கூட இருந்தவங்க இவங்க தனியா வந்துட்டாங்க. உனக்கு பெரியாரோடு சேர்ந்து கம்யூனிசத்தை வளர்த்தாங்க, ஃபெமினிசத்தை வளர்த்தாங்க, எல்லா வேலையும் பார்த்தவங்க தான் இவங்க. ஸோ இன்னொரு பக்கம் வ.உ. சிதம்பரனார் கப்பல் விட்டார்ல, கப்பல் விடும்போது அவருக்கு பணம் கொடுத்தது யார் அப்படின்னா, இவங்க சொல்றாங்களா அரேபிய மதம், அந்த அரேபிய மதத்தை சேர்ந்த முகமது பக்ரி முகமது அப்படின்னு தோழர். அவர் 2 லட்சம் ரூபா கொடுக்குறாரு. அந்த காலத்துல வெள்ளை போட்டு விடுற காலத்துல 2 லட்சம் ரூபா கொடுக்குறாரு. இன்னைக்கு அது பல கோடி ரூபா. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா பெரியார் 36,000 ரூபாயை ஈரோட்ல மட்டும் வசூல் பண்றாரு. அதை பெரும்பான்மை கொடுத்தது முஸ்லீம்ங்க, சரிங்க? அப்ப அவங்க பணம் கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க சொல்ற வஉசிக்கு பெரிய அளவுல பொருளாதார உதவி செய்து அவங்கள பெரிய அளவுல அரசியலா முன்னெடுப்பதற்கு துணை நின்றவர்கள் முஸ்லீம்களும் கருப்பு சட்டைக்காரர்களும் பெரியார். அம்பேத்கரோடு எப்படி பெரியார் ஒப்பிடலாம் அப்படின்னு அம்பேத்கரும் பெரியாரும் சமகாலத்துல ஒன்னா வருங்க. சமகாலத்துல அவர் மாநாடு நடத்தினா இவர் வாழ்த்து அனுப்புவாரு, இவர் மாநாடு நடத்தினா அவர் வாழ்த்து அனுப்புவாரு. அவர் 10 லட்சம் பேரை திரட்டிட்டு அவர் நான் போய் பௌத்தத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லும் போதே இவரை கூப்பிடுறாரு, நீங்களும் வாங்க போவோம். ஆமா, தனியா போய் மாறக்கூடாது, நீ ஆளை கூட்டமா போ, அப்பதான் இவங்க நடுங்கி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது நான் தான். ஆனா பெரியார் மாறணும் அப்படின்றதுல அவர் உறுதியா இருந்தார். ஐயா அம்பேத்கர் உறுதியா இருந்தார். அதனாலதான் மாற சொன்னார். இல்லைன்னா உள்ள இருந்து சண்டை போட்டுதான் பெரியாருடைய வேலை. நம்ம உள்ள இருந்துட்டு மல்லு கட்டுவோம் அப்படின்னு தான் பெரியார் சொல்லுவாரு. வெளியெல்லாம் போறது கிடையாது, உள்ள உட்காந்து அடிப்போவா அப்படின்றதா அவருடைய இது. இதுல 2 பேரும் எந்த இடத்துல ஒன்று சேர்றாங்க அப்படின்னா, சனாதன எதிர்ப்பு, பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பு, சாதி எதிர்ப்பு, இப்படி தொடர்ந்து சொல்லிட்டே போகலாம். பார்ப்பனர்களை எதிர்க்கிறது குறித்து தந்தை பெரியார் ரொம்ப தெளிவா சொல்லிப்பாரு. நம்முடைய எதிரி பார்ப்பனியம் தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இடையூறா இருக்கு. பார்ப்பனர்கள் கிடையாது, அவர் பார்ப்பன தோழர்களையும் தானே எழுதுறாரு, பார்ப்பன உறவுகளை தான் எழுதுறாரு, பார்ப்பன பெண்களுக்கும் சேர்த்து தான் நான் பேசிட்டு இருக்கேன்னு தானே எழுதுறாரு. பார்ப்பனர்கள் ஒருவதும் தனி மனிதர்கள் ஒரு தலைவருக்கு எதிரியா இருக்க முடியாது. நம்ம சீமானா தெருவில் போறவங்களை பூரா சண்டை போட்டுட்டு இருக்கிறது. அவர் அறிவு இருக்கிறவருங்க. அதனால அவர் என்ன சொன்னார்னா, பார்ப்பன தோழர்களின் தான் அவர் கடிதமே எழுதுறாரு. அவர் நிறைய கேள்விகள் முன்வைக்கிறாரு. பார்ப்பனியம் எப்படி அடியிலிருந்து முடிவரை ஒரு பெரிய அளவுல ஒரு வேலை பார்க்குது அப்படின்றத அவர் கவலையோட வைக்கிறார். அதுதான் என்ன சொல்றாருன்னா, இடஒதுக்கீடு கோரிக்கை வைப்பதற்கு அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. நீங்க 1980களிலேயே தொண்டன்ல இருந்து, அதாவது ஒரு பியூன்ல இருந்து கலெக்டர் வரையும் எல்லாம் பார்ப்பனர்களா இருக்காங்க. ஸோ இதை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் தலைகீழ் விகிதத்துல பார்ப்பனர்கள் அதிகமா இருக்காங்க. இதை உடைக்கணும்னு சொல்லிதான் விகிதாச்சார முறைப்படி, அதாவது சாதி வாரிய இனவாரியான விகிதாச்சார முறைப்படி வேலை பார்க்கணும் பெரியார் சொல்றாரு. இது அப்படியே அம்பேத்கர் சொல்றாரு. எனக்கு 2 எதிரிகள் உண்டு, எங்க பேசுறாருன்னா, ரயில்வே தொழிலாளர் மாநாட்டில் பேசுறாரு. எனக்கு 2 எதிரிகள் உண்டு, ஒன்று பார்ப்பனர்கள், இன்னொன்று முதலாளித்துவம் என்ன பண்ணும் அப்படின்னு பேசுறாரு. பெரியார் அதை பேசியிருக்காரு. முதலாளித்துவம் என்ன பண்ணும்? முதலாளித்துவம் மனிதர்களைத்தான் சாதியாக பிரித்திருக்கிறது.
சாதியைத்தான் தொழில்களை வைத்து சாதியை பிரித்திருக்கிறது என்றால் மனிதர்களையும் பிரித்து வைத்திருக்கிற இந்த முதலாளித்துவம் அப்படின்னு பேசுறாரு. நிறைய பேசுவார் அவர். அந்த இடத்துல ஒன்னா போறாரு. இவர் சாதியை பேசுறாரு. சாதி இழிவை பற்றி தொடர்ந்து பெரியார் பேசுறாரு. வைக்கத்துல போராட்டம் நடத்துறாரு, உள்ள போறாரு, எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அவரும் காலாராம் போராட்டம் நடத்துறாரு, கோயில் நுழைவு போராட்டத்தை வடக்க நடத்துறாரு அம்பேத்கர். அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த சாதி குறித்து பேசுகிற போது நான் இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்றாரு. இவரு எனக்கு நம்பிக்கையே இல்லை, நான் நாத்திகன்ட்டாரு. புரியுதுங்களா? அப்ப நான் இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து ஏன் நான் இந்துவா சாக மாட்டேன்னு சொல்றேன்னு தெரியுமா? சாதி என்ன பண்ணி வச்சிருக்கு? ஒரு உடை போடுவதற்கு, ஒரு உணவு உண்ணுவதற்கு, ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழுவதற்கு எங்களை வந்து சாதி தடுக்குது. இன்னொரு சாதிக்கு ஏவலாளாக இருக்க சொல்லி கட்டாயப்படுத்துது, கற்பிக்குது. அந்த வார்த்தை கற்பிக்குது. அதனாலதான் நான் வந்து இந்துவா சாக மாட்டேன்னு பெரிய அம்பேத்கர் சொல்றாரு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஏன்டா சாமியை உடைக்கணும், ஏன்டா சாமி கும்பிடக்கூடாது? நீ சாதியை தூக்குறாரு பெரியாரு. சாதியை தூக்குனா மதம் வந்து நிக்குது, மதத்தை தூக்குனா கடவுள் வந்து நிக்கிறாரு, கடவுளை தூக்குனா தமிழ் வந்து நிக்குது, மொத்தமா போட்டு அட்ரா அப்படின்னு உடைச்சவரு. தமிழ் ஏன் காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாரு? வெறும் பஜனை பாட்டை பாடிட்டு இருக்கீங்க, வெளிநாட்டுல அவன் விஞ்ஞானத்துல வளர்த்துக்கிட்டு இருக்கான், நீ பஜனை பாடிட்டு இருக்கன்னு தான் கடுப்புல சொன்னவர். இல்ல, தமிழை படித்தவனை தாயை தடுத்தாலும் விட மாட்டேன்னு பேசியிருக்காரு. தமிழை பழித்தவனை, படிச்சவன்ல பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடை, எல்லாம் கடை வாங்கினதான். சொந்தமா மூளை வேலையே செய்யாது இந்த பீஸுக்கு. நான் என்ன சொல்றேன், நீ அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரும் இல்லை, நீ அப்படி யோகியனும் கிடையாது. அப்படியே தமிழுக்காக இறங்கி என்ன கிழிச்ச? தந்தை பெரியார் என்ன தெரியுமா அவ்வளோ பண்ணியிருக்கிறாரு. களத்துல 2ஆம் கட்டமா நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல மடங்களை திரட்டின ஒரு பெரியார், சைவ மடங்களை. அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவருங்க பெரியாரு. சைவ மடங்களை மடத்தில் இருக்கிற சாமியார்களே உடனே வெளியே வாங்க, உங்க சிவனாருடைய தமிழுக்கு ஆபத்து வந்து விட்டது வாருங்கள்னு அவர். புரியுதா? நீங்க படிக்காம உட்கார்ந்துக்கிட்டு உருட்டி விட்டு போறது. நீங்க தமிழுக்கு என்ன கிழிச்சிங்கன்னு சொல்லுங்களேன். தமிழுக்கு என்ன கிழிச்சிங்க? சமஸ்கிருதத்துல அங்க உனக்கு வேத மந்திரம் சொல்லிட்டு இருக்கான், நீயும் உன் கொண்டாட்டியும் பிள்ளையும் உட்காந்துட்டு ஈன்னு பல்ல காட்டிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லா நாடகம் நடிச்சா உன் கூட இருக்கிற சல்லிங்க 4 பேர் நம்புவாங்க. ஆனா நாங்க நம்ப வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. குறிப்பாக இன்னைக்கு நடந்த இந்த கைது நடந்துருக்கு. நடுநிலையா யாருமே நிக்க முடியாது, அரசு வேடிக்கை பார்க்குது. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, அரசுக்கு நெருக்கடி இருக்கலாம், அரசுக்கு வேற நம்ம வேற. அரசுக்கு வந்து நெருக்கடி இருக்கும். இல்ல, அப்ப முதல்வர் வந்து சமூக நீதியோட பாக்குறாரு, பல திட்டங்களை உருவாக்கி இருக்காரு. அதனாலதான் நாங்கெல்லாம் கூட்டணி கட்சியில இருக்கிறோம், அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா உள்ள இருக்கோம்னா என்னன்னா, சீமான் மாதிரி எல்லாம் போய் ரோட்டை மறிக்க சொல்லி அப்படி கலவர தண்டாவுன்னு 6 மணிக்கு விட்டுருவாங்க. அது தெரிஞ்சுக்கிட்டே அன்னைக்கெல்லாம் அமுக்கிட்டு அலப்பற பண்ணோம். என்னையெல்லாம் கைது பண்ணிட்டாங்க. நாங்களாம் அடிக்கடி கைதாகி தான் உள்ள உட்காந்துட்டு இருக்கோம். அது வேற விஷயம். நம்ம என்ன கவலைப்படுறோம் அப்படின்னா, பெரியாரையே சொல்லிட்டு போலியா ஒரு செய்தியை பரப்பிட்டு ஒருத்தன் தைரியமா வெளியே திருடலான்னா நாளைக்கு என்ன வேணாலும் பேசுவான்ல, அந்த கவலை நமக்கு இருக்கு. அரசு அதை சரி பண்ணணும், உடனடியாக கைது பண்ணணும். 60-80 பேர் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. அந்த 80 வழக்குகளுக்கு அரசு உடனடியாக கையில் எடுத்து நடவடிக்கை எடுக்கணும். வேணும் அப்பாட்டக்காரெல்லாம் கிடையாது, அப்படி ஒன்றும் தமிழ்நாடு பொங்கிரெல்லாம் போற கிடையாது. இதை உள்ள போச்சுன்னா 10 பேர் வெளியே போயிடுவாங்க. அப்படித்தான். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.